பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எங்கள் பரமபிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் படிக்கும் வசனத்தை எங்கள் மனதில் நிறுத்தி நாங்கள் தியானிக்க எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சங்கீதம் 12. இரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான். உண்மையுள்ளவர்கள் மனப்புத்தரில் குறைந்திருக்கிறார்கள். அவரவர் தங்கள் பெயருடைய பொய் பேசுகிறார்கள். உடவுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா விதங்களிலும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம், எங்கள் உதவுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள். ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தம் எளியவர்கள் விடும் பெருமுயற்சியின் நிமித்தமும் நான் இப்போது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புறமிடப்பட்ட வெளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்துக் கொள்வீர். மனுபுத்திரரில் கண்டாரை எதிர்க்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றித் திரிவார்கள் என்பதே ஆமென். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எங்கள் தகப்பனே, இந்த நேரத்திலும் நாங்கள் படித்த இந்த வசனத்தை எங்கள் மனதில் நிறுத்தி அதன்படி நாங்கள் நடக்க கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.